Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கூட்டம் என்பது இந்த கட்சிகளுக்கெல்லாம் நாங்களும் சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற ரீதியில் ஒரு பெரிய கூட்டத்தை நிரூபிக்கிறது காத்திருக்காங்க. நாம் தமிழர் கோவையை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா என்டிஏ களத்தை விட்டு ஈரோடு கிழக்குல ஓடிட்டாங்க. தப்பு என்றாலும் சீமானனை எதுல பாராட்டுறோம்னா களத்தை விட்டு ஓடாம நின்னாரு. விக்கிரவாண்டியில் நின்ன பாஜக ஈரோடு கிழக்குல நிற்காததே சீமான்கிட்ட களத்தை கோட்டை விட்டது தானே. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதே களத்தை சீமான்கிட்ட கோட்டை விட்டுட்டாங்கல்ல. விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க, விஜய் பேரை பேசி விட்டுருங்க, விஜய் பேசி விட்டுருங்கன்னு சீமான்ட்ட கெஞ்சுன்னு ஜானாரிக்கு சாமி கெஞ்சினார். நான் ஊடகத்தில் தெளிவா சொன்னேன், விஜய்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பலம் நிரூபிக்காதவரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுல 15 to 20% வாக்கு தனக்கு வரும்னு சீமா நம்புறாரு. அது எடப்பாடிக்கு டிஃபால்ட். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குகன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் குகன். மே 18 இன எழுச்சி பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இந்த முறை கோவையில் குடிசையால் நடைபெற இருக்கு. ஆனால் அதே சமயம் இப்போ சமீபத்தில் திமுக ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டம் நடத்தினுச்சு. உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டாரு. அதுக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டமாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் கொங்கு மண்டலத்தில் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ அவங்க பலத்தில் இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்காக நிரூபிச்சிருக்காரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது விஜய் அங்கே ரோட் ஷோ நடத்தியிருக்கிறாரு, பூத் கமிட்டி கருத்தன் நடத்தியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கூட்டம் என்பது இந்த கட்சிகளுக்கெல்லாம் நாங்களும் சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற ரீதியில் ஒரு பெரிய கூட்டத்தை நிரூபிக்கிறது காத்திருக்காங்க. நாம் தமிழர் கோவையை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா என்டிஏ களத்தை விட்டு ஈரோடு கிழக்குல ஓடிட்டாங்க. தப்பு. நான் அப்பவே சொன்னேன், அமித்ஷாவே நிற்கணும்னு சொல்லுவாரு. இவர் சுரேந்திரன் எல்லா தேர்தலில் நின்று தான் 19% கேரளாவுக்குள்ள வந்திருக்கிறாரு. பண்டி செஞ்ச எல்லா தேர்தலும் நிற்பாரு. ஒரு அரசியல் கட்சினா களத்தை விட்டு போகக்கூடாதுங்கிறத நான் அப்பவே சொன்னேன். அது பிஜேபியில் உள்கட்சி தகராறுல அண்ணாமலையால் அங்கே கேண்டிடேட் போட முடியல. அண்ணாமலை மாற்றத்துக்கு முன்னாடியே அங்கே கேண்டிடேட் அண்ணாமலை போட முடியாதது பாஜகவுக்கு லாபம். நான் எதையும் பச்சையா உடச்சி பேசக்கூடியவன் தான். இடைத்தேர்தல் நிற்காதது பாஜகவுக்கு நஷ்டம், சீமானுக்கு லாபம். நான் தெளிவா சொன்னேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்டிஏ நின்றுக்கணும். என்டிஏ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நின்றுச்சு. என்டிஏ கான்ஸ்டியூண்ட் பாமக நின்றுச்சு. நின்று 2வது இடம் வந்தாங்க. சீமான் 3வது தான் போனாரு. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை. அவரை நம்பி ஒரு கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில் அவர் ஆதரவு கொடுத்தும் 1% ஓட்டு தான் சீமானுக்கு விக்கிரவாண்டியில் எழும்பிச்சு. என்றாலும் சீமானனை எதுல பாராட்டுறோம்னா களத்தை விட்டு ஓடாம நின்னாரு. வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்காக வேடிக்கை பார்க்காம கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் லெட்டர் பேடா, கட்சி ஆரம்பிச்சுட்டு ஜானாரிக்கு சாமி கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் லெட்டர் பேடா வச்சிருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறத விட களத்துக்குள்ள நின்று சீமான் மக்கள் தொண்டர், மக்களை நம்பி நிற்கக்கூடிய, மக்கள் வெற்றியோ தோல்வியோ எது கொடுத்தாலும் மக்களுக்காக நிற்கக்கூடியவர்னு அதுல நிரூபிச்சாரு. அது மக்கள் மத்தியில இமேஜை ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா என்டிஏ விக்கிரவாண்டியில பாமகவை நம்பி நின்னவங்க தமாகவை நம்பி ஈரோடு கிழக்குல நிற்க முடியல. அப்போ உங்க ஸ்டாண்டே தப்பு இல்ல. நீங்க அங்க எப்படி நிற்க முடிஞ்சது? திமுக ஆட்சி தானே எப்படி நிற்க முடிஞ்சது? 2வது வர முடிஞ்சது. சாதிச்சாரா அண்ணாமலை? எடப்பாடியில் அங்க நிற்க முடியாம 3வது போயிருவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல தாக்கு பிடிக்க முடியும்னு ஓடினாரு. உண்மைங்க, இதை யாரும் மறுக்க முடியாதுங்க. அப்ப கில்லிங் சைலன்ஸ் பண்ணி இப்படி ஒன்று நடக்காத மாதிரியே சுனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ, இப்படி ஒன்று நடக்க முடியாதுன்னு முட்டாள் போ, ஒரு இப்படி பலரும் அதை மறைச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மை அது. விக்கிரவாண்டியில் நின்ன பாஜக ஈரோடு கிழக்குல நிற்காததே சீமான்கிட்ட களத்தை கோட்டை விட்டது தானே. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதே களத்தை சீமான்கிட்ட கோட்டை விட்டுட்டாங்கல்ல. இப்படித்தானே தினகரனும் கமலஹாசனும் களத்தை சீமான்கிட்ட கோட்டை விட்டு சீமான் 8% போனாரு. தினகரன்லாம் சாதாரண ஆள் இல்லை, கமலஹாசன்லாம் சாதாரண ஆள் இல்லை. ஆனா அவங்க வெள்ளூர் பழைய விக்கிரவாண்டி நாங்குநேரி களத்தை கோட்டை விட்டு தானே சீமான்கிட்ட பலையினப்பட்டாங்க. இத்தனைக்கும் சீமான் நாங்குநேரில் ஹரிநாரோட குறைவு, வெள்ளூர்ல 2.6 தான், விக்கிரவாண்டியில 1.5 தான். இன்னைக்கு 6% வராருன்னு சொன்னா மக்கள் நம்புறான். இவன் நமக்கானவன், நம்மள ஒருத்தன், நம்ம புள்ள, நமக்காக என்னைக்கு நிற்பான், ஓட மாட்டான். பயந்து போய் கோலத்தனமா பயந்து போய் ஓட மாட்டான். நம்ம அவனுக்கு தோல்வியை கொடுத்தாலும் நம்மளை நம்பி அவன் நிற்பான். இவன் சீரியஸான அரசியல்வாதி, பார்ட் டைம் பொலிட்டிஷியன் அல்ல, பொழுதுபோக்கு அரசியல்வாதி அல்ல. சில லட்சியங்களையும் கொள்கைகளையும் வச்சு நம்மளை
நம்ம ஆதரவு பெற்று அதை நிறைவேற்ற வந்திருக்கான்னு சீமான் மேல மக்கள் நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை வந்து ஈரோடு கிழக்குல சீமானுக்கு அதிகப்படக்கூடிய அளவுக்கு என்டிஏ ஜி.கே. வாசனோட பலகீனத்தால, ஜி.கே. வாசனோட அவர் தான் அங்க நின்னாரு, அவருக்கு அங்க நிற்க முடியலையே. அப்ப ஜி.கே. வாசன் சீமானை வளர்த்து விட்டுட்டாரு. ராமதாஸ் கண்டெயின் பண்ணாரு வட தமிழகத்துக்குள்ள, வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன்ல சீமானை கண்டெயின் பண்ணாரு. சீமானுக்கு ஒரே மெரிட்டு களத்துல நின்னதுதான். விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு முட்டாள்தனமா ஜானவரிக்கு சாமி 12 கோடி வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் தான் சொன்னேன், விஜய்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அங்க பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஒன்றும் கிடையாதுங்கன்னு சொன்னேன். விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க, விஜய் பேரை பேசி விட்டுருங்க, விஜய் பேசி விட்டுருங்கன்னு சீமான்ட்ட கெஞ்சுன்னு ஜானவரிக்கு சாமி கெஞ்சினாரு. நான் ஊடகத்தில் தெளிவா சொன்னேன், விஜய்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, பலம் நிரூபிக்காதவரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சீமானே வந்து அண்ணன் தம்பின்னு சார்ந்தா உதயநிதி ஸ்டாலினை வர விட்டுருமான்னாரு. விஜய்க்கு ஒண்ணும் இல்லை, விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டி களமே நிரூபிச்சது. பல நிரூபிக்காத உனக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறதான் அதுல கான்செப்ட். களத்துல நின்னது சீமானுக்கு மெரிட்டு, களத்துல என்டிஏ பாமக நின்று தமாக நிற்காதது என்டிஏக்கு மைனஸ். அப்ப என்டிஏ சீமான் வந்து ஈரோடு கிழக்குல மைனஸ் பண்ணிட்டார், தெளிவா பண்ணிட்டாரு களத்துல நின்னதுல. அப்ப இந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் என்பது கொங்கு மண்டலத்தில் ஒரு பெருவாரியான வாக்குகளை வந்து சீமானுக்கு பெற்று தரும். ஈரோடு கிழக்குல சீமான் ஹீரோ ஆயிட்டாரு. ஈரோடு கிழக்குல சீமான் ஹீரோவானதின் விளைவு பெரியார் எதிர்ப்பு. இது பெரியார் மண் இல்ல, பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுல 15 to 20% வாக்கு தனக்கு வரும்னு சீமான் நம்புறாரு. வேற சொல்லிருமா, இந்தியா டுடே மணி இதை நம்புறாருப்பா. களத்துல வராம ஓடின கோழைகள்ப்பா மற்றவங்கள்லாம். ஒரு அரசியல் கட்சினா களத்துக்குள்ள நிக்கணும், அரசியல் கோழைத்தனம் அது. அப்ப மற்றவங்களோட டிஃபால்ட் தான் சீமானை வளர்த்து விடுது. அது மட்டும் இல்ல, எடப்பாடிக்கும் அந்த இடத்துல நான் செக் வைக்கிறேன். விக்கிரவாண்டியில நிற்காததும் ஈரோடு கிழக்கு நிற்காதும் எடப்பாடி லீடர்ஷிப்பும் ஈரோடு கிழக்குல டெபாசிட் போயிரும், சீமானுக்கும் எடப்பாடிக்கு வித்தியாசம் இருக்காதுன்னு பயந்து ஓடிட்டார், நான் செக் வைக்கிறேன். இதெல்லாம் 26 ரிஃப்ளெக்ஷன்ல தெரியும். அப்ப சீமானுக்கு லீடர்ஷிப் எழும்போம். இவர் மக்களை நம்பி எல்லா இடத்துலயும் நிற்பாரு, வெற்றியோ தோல்வியோ மக்களை நம்பி நிற்பாரு, தனிச்சு 214 நிற்பாரு. அந்த வகையில ஈரோடு கிழக்கு கொடுத்த பூஸ்ட்ல கோயம்புத்தூர்ல அந்த மாநாட்டு வைக்கிறாரு. கோயம்புத்தூர் மாநாடு பெரிய எழுச்சியா சீமானுக்கு அமையும். அது வந்து எடப்பாடிக்கு டிஃபால்ட். விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல நிற்காது, எடப்பாடிக்கு டிஃபால்ட். விக்கிரவாண்டியில நிற்காது, பாமக கீழே பெண்ணகரத்துல போன மாதிரி 3வது பேருமோங்கிற அச்சம். ஈரோடு கிழக்குல நிற்காதது போது ஈரோடு கிழக்குல ஆஸ்ட்ரல் அசோக்குமாரே 23% வாக்கு தான் எடுத்தாரு. முபாரக்கு, கிருஷ்ணசாமி, தேமுதிக இவங்கெல்லாம் இல்லைன்னா செந்தில் பாலாஜியோட அதிரடியும் அங்க காட்ட ஆரம்பிச்சாருன்னா, இவரை டெபாசிட் இழக்க வைக்கணும்னு செந்தில் பாலாஜி குறி வச்சு வேலை பார்த்துட்டாருன்னா, சீமான் 8.3 ஜெனரல் எலெக்ஷன்ல எடுத்திருந்தாரு, அது 13.3 ஆயிட்டுன்னா எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வாக்கு சதவீதத்தில் வித்தியாசம் இருக்காது. கொங்கு மண்டலத்திலே இப்படி ஆயிட்டுன்னு சொன்னா மற்ற இடங்கள்ல என்ன ஆகுங்கிற இமேஜ் வந்துருன்னு மறைச்சாரு. அப்போ இந்த பலகீனத்தெல்லாம் நீங்க மறைச்சிக்கிட்டு மக்களை ஏமாத்திரலாம்னு நினைக்கிறீங்க. நான் இந்த பலகீனங்கள்லாம் உங்களுக்கு இருக்கு. சீமான் பலமானவன், சீமான் உறுதியானவன், மக்களை நம்பி வெற்றியோ தோல்வியோ மக்களை என்ன அவமானப்படுத்திட்டு போட்டு அவனை நம்பி நான் நிற்கிறேன்னு நிற்கக்கூடிய சீமானுக்கும் மக்களை கண்டு சந்திக்கிறதுக்கே அச்சப்பட்டு அவமானத்துக்கு அஞ்சி ஒதுங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் உள்ள வித்தியாசம் தான் 26ல வெளிப்படும். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் ஈரோடு கிழக்க மையமா வச்சு சீமான் கொங்கு மண்டலத்துல இன எழுச்சி மாநாட போடுறாரு. பெரிய ஒரு பூஸ்டர் கொடுக்கும். சீமானுக்கு ஓட்டுங்கிறது அவருக்கு லீடர்ஷிப் தான். 214 நிற்கிறது, எல்லா தேர்தலும் நிற்கிறது. இதுல கமலஹாசன் தினகரன் பலகீனப்பட்டது மாதிரி என்டிஏயும் எடப்பாடியும் பலகீனப்பட வாய்ப்பு இருக்கு. அந்த கூட்டணி எலிதவள நட்பாகி பொருந்தா கூட்டணியா போய் பெரிய ஜம்ப கிடைக்கும்னு சீமான் நம்புறாரு. அவர் வந்து இது பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுங்கிற அவருக்கு நிலைப்பாட்டுல 26ல இதை மையமா வச்சுதான் களமாடுவாரு. உனக்கு பிடிக்குது பிடிக்கல அது வேற விஷயம். மக்கள் தீர்ப்பளிக்கட்டு அவர் இதை மையமா வச்சுதான் களமாடுவார். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நன்றி சார்.